பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு மே மாத நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே 2025 எந்த மாதிரியான பலன்கள் வைத்திருக்கு? ராசியில செவ்வாய் அமர்ந்து சற்று கோபம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அஷ்டம சனி முற்றிலும் விலகியாச்சுன்ற மாதிரியான நற்செய்தியோட தாங்க இந்த மே மாதம் இருக்கு. கூடுதலாக இந்த இடத்துல உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான அமைப்புகள்ல 8-12ஆம் அமைப்பு தொடர்புகளோடு உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல நீங்க என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தொடக்க அமைப்புகளாக இருக்குங்க. முதல் ஒரு மாசத்துக்கு ராசியில் இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாய் உங்களை சற்று கோபப்படுத்துறது, ஒரு மாதிரியான எரிச்சலான மனநிலையில் வச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் உண்மை. அதனால என்ன, எல்லாரோட வாக்குவாதத்தில் இருப்பீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், உடனடியாக அவசரமாக செய்யக்கூடிய ஒரு வார்த்தை வர்றதோ அதை படுறதோ இது படுறதோன்ற மாதிரியான சில விஷயங்களை செஞ்சிருவீங்க. இந்த தன்மையில் சற்று கவனமாக இருங்க. ஜூன் மாத பிற்பகுதியிலிருந்து அப்படியே அந்த செவ்வாய் விட்டு விலகக்கூடிய தன்மை வந்துடும். உங்களுடைய தனாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடையக்கூடிய ஒரு அற்புத மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருந்து வந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புத பொற்காலம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து இருக்க போது. மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இருக்க போதுங்க. யாருக்கு எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வேணும்? எனக்கு வேலை மாற்றம் வேணுங்க, எனக்கு தொழில் மாற்றம் வேணுங்க, எனக்கு வீடு மாற்றம் வேணுங்க, எனக்கு வாகன மாற்றம் வேணுங்க, எனக்கு பொருளாதார மாற்றம் வேணும், நானே திருமண அமைப்புகளில் இறங்கணும், இல்லை ப்ரீவியஸில் இருந்து வந்த கணவன் மனைவி உறவுகள் சற்று சரியில்லாமல் இருக்கு, அதனை சரி செஞ்சுக்கணும், இல்லை அதனை மாற்றி இன்னொரு 2ஆம் அமைப்புக்கு வாழ்க்கைக்கு போகிறோம், அந்த அமைப்பு நன்றாக இருக்கணும், கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ற அமைப்புகள் எல்லாம் விலகி நிம்மதியாக தூக்கம் வரக்கூடிய அமைப்பு, சகல விதமான சங்கடங்களும் அப்படியே விலகி உங்களுக்காக வழி பிறந்து நீங்கள் அதனில் போகக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்குங்க. அஷ்டம சனி ஆயில்யம் 4ஆம் பாதத்துக்கு இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் அப்படியே படிப்படியாக முடிஞ்சு ஜூனில் சுத்தமாக அஷ்டம சனி கடகராசிக்காரர்களுக்கு விலகிரும். நல்லது வரும், வருமானம் வரும், வருமானம் சரி செய்யப்படும். யாரோட சேர்ந்து எதனை செய்யலாம், யாரோட சேர்ந்து வாழ்க்கையோடு வாழலாம், யார் உங்களோட வாழ்க்கை துணை, எந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமான வேலை அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு எது சாதகமோ, உங்களுக்கு எது வேண்டுமோ அது மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மே மாதம் 2025 இருக்கும். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு நோயிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய அமைப்பு, குழந்தைகளை பற்றியான கவலைகள், குழந்தைகளுக்கான நோய், குழந்தை இன்னும் பேசலங்க, குழந்தையே பிறக்கலங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தையை பற்றியான சுப செய்திகள் வரக்கூடிய அமைப்பு. ஒரு இதோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, இதோ அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி உறவுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலங்களில் இருந்த மாதிரியான பொருளாதார தட்டுப்பாடு, காசு இல்லாமல் வீட்டில் குடும்பத்தில் கஷ்டம் வந்ததுங்க, அந்த அமைப்புகள், சண்டைகள், சச்சரவுகள் அப்படியே மெல்ல மெல்ல போகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கறதோ, ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதோ, இல்லை வெளியில் நீங்களே வெக்கேஷன் போயிட்டு வர்றதோ அப்படின்ற மாதிரியான மன நிம்மதி அவர் வயதுக்கு வருங்க. பெரியவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது கிடைச்சா சரியாக இருக்கும், எதனை படிச்சிங்களோ அதை நல்ல ஞாபகம் வச்சு அது உங்களுடைய பரீட்சையிலையோ தேர்விலையோ எழுதி அதன் மூலியமான நல்ல தேர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு அஷ்டம சனி போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விடுவு காலம் வந்தாச்சு. இதுக்கு பிறகு மாற்றத்துக்கு தயாராகுவீங்க. இந்த மாற்றம் உங்களுக்கான மாற்றமாக இருக்கும். உங்களுடைய ஒரு தனி மனிதன், நான் நல்லா இருக்கணுங்க, நான் சந்தோஷமாக இருக்கணுங்க, எனக்கு பொன் பொருள் சேர்க்க வேணுங்க, எனக்கு ஒரு சேவிங் வேணுங்க, கடந்த காலத்தில் அவருக்காக பண்ணி முடிச்சுட்டேன், இவருக்காக பண்ணி முடிச்சுட்டேன், எல்லாரும் ஒரு துரோகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அந்த நிலை இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு முற்றிலும் வராத அமைப்பு. நீங்களே எங்கு விழுந்தீங்களோ அங்கே எழுந்து நின்று மறுபடியும் சாதிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்கும். மே 20ஆம் தேதியிலிருந்து மே 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்றதுனால அந்த நாளைக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூக்கோ, ஒரு வேலைக்கோ, ஒரு தொழில் அமைப்புக்கோ ஒரு முதல் தொடக்கமான நல்ல ஆரம்பங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தின் நற்பலன்களை இன்னும் ரெட்டிப்பாக ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே நிச்சயமாக இருக்குங்க.